எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். ஸோ கேரவான் சீரீஸ் ஆரம்பித்தாச்சு. மொதல் எபிசோட் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உள்ளாரெலாம் சூப்பராக சுற்றி காமிச்சேன். இப்போ என்ன, அந்த வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பணும், ஆமாவா இல்லையா? ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு டே நாங்கள் இங்கேருந்து பக்கத்தில் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஏன்னா குழந்தைங்க இருந்தது, இந்த குழந்தைங்கள்லாம் அழைச்சிட்டு போய் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நிறைய லாங் ட்ரைவ் இப்போதைக்கு வச்சுக்க வேண்டாம், ஒரு டெஸ்ட் மாதிரி பக்கத்துலேயே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலேருந்து பிரைட்டன்னு ஒரு சூப்பரான பீச் இருக்குது. சம்மர்லலாம் எல்லாருமே விரும்பி வர்றது. ஏன் யூஎஸில் நியூயார்க்லேருந்து நிறைய பேர் அங்கே தான் வருவாங்க. ஏன்னா அங்கே சூப்பராக இருக்கும், பார்ட்டி டவுனு, அப்புறம் பீச்சு சூப்பராக இருக்கும். அங்கே நிறைய என்ன சொல்கிறது, அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் அது இதுன்னு இருக்குது. ஸோ நான் நினச்சேன் சரி அங்கே போவோம், அங்கே போய் ஃபஸ்ட்டு வண்டி நிறுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லோரும் கிளம்பணும். ஸோ நாங்கள் அங்கே போனது, அங்கே என்னென்ன பண்ணோம், எப்படி போய் வண்டி நிறுத்தணும், இது எல்லாத்தையும் தான் இந்த எபிசோடில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ சூப்பராக இருக்கும் போது. ஸோ ஸ்டே டியூன், எங்கேயும் போடாதீங்க. நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் ஒரே எபிசோடில் ஃபஸ்ட் டைம் வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வண்டி எடுத்துகிட்டு பார்க் பண்ணிவிட்டு நாங்கள்லாம் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறது ஒரு டைம் நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் 2 மணி நேரம் டிலே ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் ஒரு ஃபுல் கிராமமே கிளம்பியிருக்கணும். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க பேக் எடுத்து எல்லாமே பேக் பண்ணிவிட்டு வண்டியில் வச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பி அந்த சூப்பரான ஒரு பிரிட்ஜு காமிச்சிருந்தேன்ல, அந்த பிரிட்ஜை தாண்டி கிளம்பணும். அந்த ஈவினிங் டான் சூப்பராக இருந்தது, அந்த லைட்டிங்லாம். அதில் அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு அப்படியே இளையராஜா பாட்டு கேட்டுகிட்டே போனோம். சூப்பராக இருந்தது. Day 1 ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. இப்போ தான் அந்த பிரிட்ஜை தாண்டி போயிட்டுருக்கோம். இந்த பிரிட்ஜை பற்றி நான் தனியாக ஒரு எபிசோடே போட்டிருக்கேன். ஸோ இப்போது நாங்கள் பிரைட்டன் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அது சசெக்ஸில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு இன்றைக்கி நைட் அங்கே தான் ஸ்டே. ஸோ நாங்கள் ஒரு 3 மணிக்கு கிளம்பலான்னு இருந்தோம். இப்போ டைமு நாங்கள் கிளம்பும்போது 5 ஆகிடுச்சு. ஒரு 2 ஹவர்ஸ் தான் லேட்டாக போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு என்னென்னு பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு ட்ரைவு. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கிளம்பி போயிட்டுருக்கோம். About to leave, already packing. Come with me, I'm not really asking. We'll get away to a place where we don't know. இதான் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு. வந்தாச்சு. நாங்கள் கொஞ்சம் இது உள்ளார செக்இன்லாம் பண்ணோம். ஸோ அதை போய் பண்ணிட்டு வந்துடும். என்னம்மா? ஸோ நமக்கு மேப் கொடுத்துருக்காங்க. எங்கள் பேரியர்ஸ் ஐயோ வரைஞ்சி காட்டினாங்களே. பேரியர்ஸ் இங்கே இருக்குது. அது அப்படி போய் 90. நான் உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு. 90 நம்மளுது 90. என்னத்தை 2 அப்ரெண்டிஸ் இங்கே பார்த்துட்டு வந்தீங்கன்னு தெரில, பார்ப்போம். நைட் வர்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணும், பசங்கள்லாம் வச்சுருக்கிறதுனால. ஸோ ட்ரை பண்ணுவோம் இன்னுமே. ஓகேவா? வாங்க வாங்க. போதும் 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 போதும். எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து? எப்படி இருந்தது? சூப்பரா. உனக்கு எப்படி இருந்தது? வண்டி ஓட்டி வருது கொஞ்சம். எப்படி இருந்தது? அருமையாக இருக்கு, ரொம்ப கோசியா இருக்கு. உனக்கு எப்படி இருந்தது? தலைவலினா பயங்கரமா. அப்படியா? இறங்கி போயிடு. நீனே கோசியா இருக்கு. ஓகே. அன்றைக்கி நைட்டு வண்டியை போய் நிறுத்திட்டோம். அன்றைக்கி நைட்டு சாப்பிட்ணுன்னு ஆசை. அன்றைக்கி சமைக்க முடியாது, ஏன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்தாங்க மக்கள். நாங்கள் ஆனால் என்ன பண்ணியிருந்தோன்னா, முதல் நாள் நாங்கள் பிரியா வீட்டுக்கு போனோம்ல, வாங்க பழகலான்னு. அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்த அந்த பிரியாணி, அந்த கலர்ஃபுல்லான பிரியாணி இருந்ததில்ல, அது கொஞ்சோண்டு பேக் பண்ணி கொடுமான்னு வாங்கிட்டோம். அதை எடுத்துகிட்டு நாங்கள் எல்லாருமே சூடு பண்ணி கேரவனில் நல்லா சாப்பிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க தமிழ் கடையில் போய் இடியாப்பமும் சொதியம் வாங்கிட்டு இருந்தோம். அதையும் எடுத்து நல்லா சூடு பண்ணி நல்லா சூப்பராக எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டோம். இதான் ஃபர்ஸ்ட் பிரியாணி. செம்மையா இருக்கு. கீழெல்லாம் கொட்டாமல் சாப்பிட்றா, இங்கே ஃபுல்லாக கொட்டிட்டுலாம் சாப்பிட முடியாது. கொஞ்சம் உட்காந்து நிம்மதியாக சாப்பிடு ப்ளீஸ். அமோகம். குட் மார்னிங். தம்பி வெளில கிளம்பி போயிட்டான். ஏற்கனவே வெளியில் காற்றடிச்சிட்டு இருக்கு. இந்த பசங்களாம் இன்னும் எந்திரிக்கல. மேலே ஒரு ஓப்பனிங் கொடுத்ததுனால அந்த காற்று நல்லா உள்ளார சர்க்குலேட் ஆகுது. குளிர் அடிக்கலண்ணா, அது குளிர் அடிக்குதுன்னு நினச்சி தான் பயந்துட்டு இருந்தேன். ஏன் தெரியுமா? இங்கே பாரு, ஒரு இது வச்சுருக்காங்க, கண்டாண்டி இருக்குது. ஸோ ஒன்றுமே குளிர் காற்றே உள்ளார வரல இல்லை.
காற்று மட்டும் வருது, அது எப்படின்னு தெரில. சின்னது இன்னும் தூக்கிட்டே இருக்கு, இல்லை சூப்பராக தூக்கிட்டு இருக்கு. ஆமாம் முடிச்சிருச்சா, முடிச்சிட்டு கொட்டை கொட்டை முடிச்சிட்டு இருக்காடா. எங்கடா வந்துட்டோம் அப்படின்னு யோசிக்கிறாடா. எங்கே கிளம்பிட்டீங்க? பக்கத்து வீட்டுக்கு. சொல்லு எங்கே? பல்லலுக்கு கிளம்பிட்டீங்களா? தன் நீ என்னடா தேடிட்டு இருக்கணும்? என்ன தேடிட்டு இருக்க? ஓகே, எல்லாருமே கீழே போய் பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு வரதுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ வண்டியை போய் நாங்கள் ஒரு இடத்துல ராத்திரி நிறுத்துறோமா, அதுக்கு பேர் வந்து பிச்சும்பாங்க. நாங்கள் இப்போ வந்து அந்த ஒரு பிச்சில் நாங்கள் நிறுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு பார்க்கிங்னே வச்சுக்கோங்க. அது மாதிரி உங்களுக்கு ஒரு அலோகேட்டட் பார்க்கிங் கொடுத்துருவாங்க. எங்களுக்கு வந்து P90 அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அதில் போய் நாங்கள் வந்து கரண்ட்டுக்காக மெயினாக வந்து வண்டி நின்றுருக்கு. நைட்லலாம் வண்டி நிற்கணும்னா இந்த ஊரில் கரண்ட்டு நிச்சயமாக தேவை. ஏன்னா வந்து நைட்டு ரொம்ப குளிரும். ஸோ ஹீட்டர்லாம் போட்டிருக்கணும். ஸோ வண்டி பேட்டரியில் ஓட்ட முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த கரண்ட் யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த கரண்ட்டை யூஸ் பண்ணி அதை நாங்கள் ப்ளக் பண்ணிட்டோம். ப்ளக் பண்ணிவிட்டு அந்த வண்டி ஃபுல்லாக நைட்டு சூடாக இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ என்னென்னா இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் வந்து இன்னொரு எபிசோடில் நான் சொல்கிறேன். இன்னொரு எபிசோடில் எப்படி என்னென்ன டைப் ஆஃப் பிச் இருக்குது, என்னென்ன மாதிரி பார்க்கிங் பண்ணலாம், என்னென்ன வசதிகள் இருக்குது, இதெல்லாம் நம்ம தனியாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த டைமு வண்டியை நான் போய் நிறுத்தினதும் இந்த சைடில் எதுக்கு அந்த கேப் இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து வண்டிக்கு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய கேப் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து நீங்கள் ஒரு டென்ட்டு போட்டுக்கலாம், அது ஆனிங் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளனேஷன் நான் வந்து தனியாக ஒரு எபிசோடில் எல்லாமே கொடுப்பேன். ஸோ தட் நீங்கள் யூகேலையோ இந்தியாவிலேருந்து இங்கே வந்தாலோ என்னென்ன பண்ணணும் எல்லாமே ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சூப்பராக பண்ணிட்டேன். தேங்க்யூ வெரி மச். இப்போ இது திற இல்லை திறந்து தான் இருக்குல்ல. ஓகே, அந்த இதில் பக்கெட்டுக்குள்ள போடு. இப்போ லாக் பண்ணு. அமுக்கு ரெண்டியா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அவ்வளோதான், எடுத்துரு. கீழே அமுக்கு. திருப்பி விடு, அப்படியே அதே ஸ்ட்ரைட்டாக திருப்பி விடு. அப்புறம் அமுக்கு நல்லா அமுக்கு. இல்லை அதை எடுத்துருக்கு அமுக்கு. அவ்வளோதான், குட், வெல் டன் பாய்ஸ். இங்கே வா திரும்ப. தேங்க்யூ வெரி மச். காலைல ஏஞ்சி பார்த்தா அந்த ஏரியா வந்து வேறு லெவலில் இருந்ததுங்க. சூப்பர் தாறுமாறாக இருந்தது. ஸோ சுற்றி மலை நடுவில் வண்டியை நிறுத்தியிருக்கோம். அப்படியே க்ரீனரி, நம்ம ஊர் ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே இருந்தது. அப்புறம் பார்த்தா நம்ம வண்டியோட நாட்டாமல் எங்களே ஆள்றவங்க ஒருத்தங்க இருக்காங்க, இந்த கடைக்குட்டி. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஏரியாவோட ஜமீன்தார் மாதிரி காலையிலே இறங்கி அந்த ஏரியாவை செக் பண்ணுற மாதிரி எங்களை பின்னாடியே அழைச்சிட்டு போனால் நாங்களும் அவ்வளோ ஃபாலோ பண்ணோம். ஸோ ஏரியா ஃபுல்லாக சுற்றினா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ நாங்களும் பின்னாடியே அப்படியே சுற்றிட்டு அப்புறமா உள்ளார வீட்டுக்குன்னு சொல்கிறேன் திருப்பி கேரவேனில் வந்து நம்ம செட்டில் ஆனோம். அப்புறம் பசங்க வந்து வெளியில் நல்லா கிரிக்கெட் ஆடினானோ, நானும் போய் சேர்ந்து ஆடினேன். பொண்ணுங்கள்லாம் உள்ளார ஃபுல்லாக வந்து ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிவிட்டு எல்லோரும் ரெடி ஆகிட்டு எங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் நேரத்தில் பசிச்சுது. ஸோ நாங்கள் பசித்ததுனால வெளியில் சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம். No, I always gotta go. Playing house, this ain't a home with my soul. On the road, I can't stay. ஸோ நாங்கள் வந்து அன்றைக்கி நைட்டு வரும்போதே கார்த்திபாய் என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு வடை கடை இல்லைன்னா வந்து ஒரு இட்லி கடை வச்சா சூப்பராக ஓடுமே, இது நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நைட்டு சொல்லிட்டு தூங்கினான். அதே மாதிரி அங்கே வெளியில் போகும்போது ஒரு கடையை பார்த்தோம். அந்த கடை வந்து நம்மளோட ஐடியா கேட்டுட்டு நைட்டாக கடை போட்ட மாதிரி இருந்தது. ஆனால் இட்லி விற்கல அவர். அங்கே வந்து பன்னு, ப்ரெட்டு, இந்த ஊர் பேஸ்ட்ரீஸு இதெல்லாம் விற்றுருந்தார். ரொம்ப சூப்பராக இருந்தது, அவ்வளோ சூடாக இருந்தது. அவர் வந்து அவர் பேஷனுக்காகவே எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கிச்சனை ஹையர் பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கேட்டுக்கு வெளியிலே இருந்தது. ஆனால் காசு எக்கச்சக்கம் டபுள் த காசில் இருந்தது. ஆனால் நாங்கள் போனோன்னே நாங்கள் பயங்கர ஆர்வமாக ஆகி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு அந்த ரிவ்யூலாம் சூப்பராக கொடுத்தோம். ஆனால் திருப்பி அது மைக்கில் வரல. ஸோ எல்லாம் எம்டி ஆகிடுச்சு. ஆனால் நாங்கள் சாப்பிட்டது எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம். நாங்கள் வந்து சாசேஜ் ரோல்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அவர் வந்து ஃப்ரெஞ்சுக்காரன்னு நினைக்கிறேன், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார். ஒன்று சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம்.
காலையில் சாப்பாடெலாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன நினச்சோன்னா ஒரு வாக்கிங் வந்து பீச்சுக்கு போகலாம். ஏன்னா வந்து பிரைட்டன் பீச்லேருந்து இந்த இடம் வந்து ஒரு 15 நிமிஷம் தான் வாக்கிங்கில். ஸோ நாங்கள் நினச்சோம் சூப்பராக எல்லாருமே நடந்து போயிட்டு வந்தோம்னா நம்மளுக்கும் நல்லா பசிக்கும், அப்புறம் மத்தியானம் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அங்கே பிச்சில் ஸ்ட்ரிக்டாக 12 மணிக்கு கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன ஆச்சுன்னா அப்போ மழை தூர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாங்கள் என்ன நினச்சோம், இப்போ வண்டி எடுத்துகிட்டே கிளம்பிடுவோம், போய் பீச்சை பார்ப்போம், அப்படியே திருப்பி வந்து இன்னொரு நெக்ஸ்ட் லொக்கேஷன் போயிடலாம் அப்படின்னு பிளானை மாற்றியாச்சு. பிளான் பின்னு எப்பயும் வச்சுருப்போம்ல அந்த மாதிரி. ஸோ கிளம்பி போய் பீச்சை பார்க்கணும். பீச்சில் இறங்கணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் இறங்க முடியல. ஏன்னா காற்று வேறு லெவலில் அடிச்சிட்டு இருக்குது. அதே மாதிரி அலையெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா அழுங்காமல் குலுங்காமல் அந்த பீச் ஓரத்தில் ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்தே சில ஷார்ட்ஸ் எடுத்து அந்த பீச்சை என்ஜாய் பண்ணுவோம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து பிரைட்டன் பியர் அப்படிம்பாங்க. ஸோ இது பிரைட்டனில் இப்போ காற்று அடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா நாங்கள் இது ஃபுல்லாக சுற்றி வந்தோம், ஆனால் இது வந்து சான்ஸே இல்லை, ரொம்ப காற்று இருக்குது. நாங்கள் வந்து இங்கே வெளியே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஏரியா காமிக்கிறோம். மக்கள்லாம் வந்து வண்டியை சைட்லேயே நிறுத்திட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்து என்னடா எது யூஎஸ்பியில் எது ப்ளக் பண்ணும்? ஃபோனை ப்ளக் பண்ணு. நான் ஒரு ஃபோன் ப்ளக் பண்ணிட்டேன். ரெண்டு யூஎஸ்பி இருக்கு. அப்போ ரெண்டாவதுக்கு நம்மளுக்கு வயர் இல்லைடா. நாங்கள் கிளம்புறோம், இங்கே பயங்கரமாக காற்று அடிக்குது. வேற டெஸ்டினேஷன் நாங்கள் கிளம்புறோம், டைம் ஆயிடுச்சு. அவன் காத்திட்டு இருக்கா. என்னப்பா போலாம்ப்பா. சொல்லு, சந்தைக்கு போகணும், ஆத்தாவையும் காசு கொடுன்னு. சந்தைக்கு போகணும், ஆத்தா வேணும். ஆத்தா வேணும் இல்லை, ஆத்தா வையும். ஆத்தா வையும், காசு வேணும். காசு கொடு. சந்தைக்கு போகணும், ஆத்தா வையும், காசு கொடு. சந்தைக்கு போகணும், ஆத்தா வையும், காசு கொடு. What if the world had more of your smile? What if the wind could spread your love? What if your sweetness could reach everyone? There'd be no wars. Maybe the birds will sing about your heart. Maybe the trees will whisper the word. Maybe the sun will spread your joy to the ones who lost their hope. பிரைட்டன்லேருந்து நாங்கள் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது நடுவில் பசிக்குது அப்படின்னு பசங்க சொன்னாங்க. ஸோ நம்ம ஊரில் நம்ம இப்போ பஸ்ஸில் போகும்போது இந்த இடத்துல வண்டி ஒரு 15 நிமிஷம் நிற்கும், போய் எல்லோரும் சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்களோ, அதே மாதிரி நானும் ஒரு இடத்துல போய் நிறுத்தி நம்ம பசங்களுக்கு சூப்பரான சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். சூப்பரான சாப்பாடுனா ஜங்க் ஃபுட்டு, KFC, பர்கர் அங்கே இருந்தது. இவங்க ரெண்டுமே இந்த பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆளுக்கு வேறு ஆர்டர் கொடுத்ததுனால 2 இடத்துலேருந்தும் கொஞ்சம் வாங்கி நாங்கள் உள்ளார போய் வேனில் இருக்க அந்த டேபிள், அதான் டைனிங் டேபிள் இருந்ததில்ல, அந்த டைனிங் டேபிளில் உட்காந்து எல்லாருமே குடும்பமாக ஜங்க் ஃபுட்டை நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் ஃபைனல் டெஸ்டினேஷன் அங்கேருந்து ஒரு 35 to 45 மினிட்ஸ் இருந்தது. ஸோ அங்கேருந்து அங்கே போய் ஃபைனலாக போய் செட்டில் ஆனோம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கே ஒரு மாதிரி டயர்டாக இருக்கா? இவ்வளோ விஷயம் ஒரே நாளில் பண்ணியிருக்கோன்னா எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக அந்த பிச்சுக்கு போய் இருட்டில் தடவி கரண்ட் கனெக்ஷனை கொடுத்து உள்ளார போய் உட்காந்து அப்படியே தூங்கிடலான்னு நினச்சா நம்ம வயிறு கேட்குமா? ஸோ என்ன பண்ணோன்னா நாங்கள் கொண்டு வந்த நூடுல்ஸ் கொண்டு வந்தோம். ஸோ நூடுல்ஸ் அப்படியே சாப்பிட முடியாது. ஸோ இதே மாதிரி தான் திருப்பி சொல்கிறது, எந்த ஃபுட்டையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ KFCயில் இருந்த சிக்கன் இருந்ததில்ல, அந்த ஃப்ரைட் சிக்கனை அப்படியே ஷ்ரெட்டட் சிக்கன் ஆக்கி அதை எடுத்து அப்படியே நூடுல்ஸ் மேலே போட்டு அது ஒரு கலக்கி நைட்டு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சூப்பராக தூங்கணுங்க. இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து பிரைட்டனில் என்ஜாய் பண்ணிட்டு நேராக இங்கே ட்ராவல் தான் ஒரு 3 மணி நேரம் ஆச்சுமா, 3 ஹவர்ஸ் ஆச்சு.
ஃபைனலாக தூங்கிடலான்னு அப்படின்னு நினச்சோம். அப்புறமா வந்து தம்பிக்கு பசிக்குதுன்னு சொன்னாப்புல. ஸோ அவர் சாப்பிடும்போது நானும் கொஞ்சம் சாப்பிட்றேன். ஸோ கம்பெனி கொடுக்குறேன். ஸோ நான் அவன் நிறைய எடுத்துருக்கான், நான் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். ஆமாம், லைட்டாக சாப்பிட்டு தூங்கிடலாம். டேஸ்ட்டுக்கு லைட்டாக சாப்பிட்டு தூங்கிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ லைட்டாக சாப்பிட்டு தூங்க போகிறேன். தேங்க்யூ. அங்கே பாருங்க, அவளையும் காமிங்க பிடிச்சிருக்கிறாரு. ஸோ அடுத்த எபிசோட் நாளைக்கு இங்கே டாசெட்டில் சூப்பராக பாத்து பான்மத்து இதெல்லாம் போக போகிறோம். மழை சோன்னு அடிக்குது, கேட்குது சவுண்டு டொக் டொக் டொக்னு. ஸோ நாங்கள் வந்து இப்போது இளையராஜா பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக பாட்டு கேட்டுகிட்டே சாப்பிட்டு தூங்க போகிறோம். குட் நைட். See you in the next episode. Take care. Bye-bye. Good night. Bye, Sandu. Bye-bye. Say bye-bye. Bye-bye, Sandu. Bye-bye. 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 Say bye-bye. Say bye-bye. Bye-bye. Bye-bye.